ஹாய் மை ஃபேமிலி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா 1 kg சிக்கனுக்கு உப்பு கறி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தாராளமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இடித்த பட்டை மிளகாய் பொடி, பெப்பரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆயில், நான் வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பொடி அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஹோம்மேடாக நம்ம அதை வீட்லேயே அரைச்சதா அது வாங்க, அதை நம்ம வீட்டிலே தான் அது செஞ்சுருக்கோம். அதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதோடய ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன் அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வதக்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம வதக்காமல் அரைச்சி பவுடராக வச்சுக்கிறோம். அதிக காரம் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அது எண்ணெயில் நம்ம போட்டுக்கிறோம். நல்லா வெங்காய தக்காளி வதக்கிட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு தண்ணியுமே அதில் சேர்க்க போகிறதே கிடையாது. அந்த சிக்கன்லேயே தண்ணி விடும். இதை நம்ம பிளேட் போட்டு மூடிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியை சேர்க்குற எந்த அளவுக்கு தண்ணி இறங்கியிருக்குன்னு. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம எண்ணெயில் தான் வதக்கி எடுக்க போகிறோம். இந்த தண்ணி ஃபஸ்ட்டு சுண்டட்டும். மறுபடியும் நம்ம பிளேட் போட்டு மூடிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம பெப்பர் மேலே தூவிக்கலாம். நம்ம வெறும் சில்லி ஃப்ளாக்ஸ் மட்டும் போட்டு தான் நம்ம செய்கிறோமா. லாஸ்ட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே வாங்க, நம்ம அப்படியே மண் செட்டில் வச்சு அங்கே அப்படியே எல்லாருக்கும் வைக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.